கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவனை வேற கூட்டின்னு ஓடி போ. நீ ரெடியா? ஏய் துஷ்ட சக்தி வெளில போ, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரோல் ஆயிடுச்சு. இது கோட்டா இல்ல மென்டல் ஆஸ்பத்திரியானே தெரியலையே, வெறும் லூசுங்களா சுத்துதுங்க. விடுங்கஜி, இதெல்லாம் கூட்டத்துல சொல்லிக்கிட்டு. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை போயஸ் கார்டனிலிருந்து ஒளிப்பதிவாளர். என்ன சுறுசுறுப்பு, என்ன விவேகம், இப்படி ஒரு பொண்ணை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். இனி கொஞ்சம் சாப்பாடு ஜாஸ்தி. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? வெக்கமா இல்ல அப்படின்னா ஒரு நிமிஷம் கண்டென்ட்டை மாத்திக்கலாம்னு பாக்குறேன். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. இந்நிலையில் அரசு இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் ராம்குமார் சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். சென்னை அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. நானே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் ஃப்ரெண்ட பத்தி என்ன நினைச்சீங்க? அவர் சாதாரண ஆள்ல தசாவதானி. பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரி முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. கொலையாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய அந்த வார்டுக்கு மாற்றப்படுவார் என காவல்துறையினரா? சரி, ஓகே. என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? அப்படியே சார், போலாம். இல்ல அப்படியே போக முடியாதுயா, கட் பண்ணி போடியா. டாப் கியரை போட்டு மேல தூக்குமா? தொடர்ச்சியாக அவர் இந்த எங்கேயோ சொதப்பறியா? டேய், மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. டோன்ட் மேக் நாய்ஸ் பிரவீனா. பிரவீனா நாய்ஸ் மேக் பண்ண. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. எத்தனை பேருக்கு தான் அமையும் இந்த மாதிரி ஒரு பேச? பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. சூப்பர்.